நாளைக்கு கல்யாணம். இன்றைக்கி மண்டபத்தில் வந்து நான் சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே சமையல்காரங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் பொண்ணழிக்க கிளம்பிட்டோம். எங்களோட வழக்கப்படி சீர்தட்டு, புடவை, பவுன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு தான் பொண்ணை வந்து பொட்டெல்லாம் போட்டு அழைச்சிட்டு வருவோம். இப்போ வந்து உள்ளூரே தான் நல்ல மேலதாளத்தோட வேட்டு சத்தத்தோட பொண்ணை வந்து அழைச்சிட்டு போகிறோம். சமைச்சு சாமிக்கு படையல் இடுவாங்க. இந்த படையல் வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே சாப்பிட்டுட்டு தான் மண்டபத்துக்கு கிளம்புவாங்க. முருகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கையில் தண்ணி, விளக்கு எல்லாமே கொடுத்து தான் உள்ளே அழைப்பாங்க. குடம் தண்ணி, அரிசியோட விளக்கு, அப்புறம் வந்து இந்த முளைப்பாரி, இது எல்லாமே சேர்ந்து தான் பொண்ணோடவே வரும். பொண்ணு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் உள்ளே வருவாங்க. இல்லைன்னா பொண்ணு சார்பாக வேறு யாராவது எடுத்துகிட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே முதல்ல வருவாங்க. பொண்ணு வீட்லேயும் வந்து சமைச்சு படைச்சி தான் பொண்ணை அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயுமே குலதெய்வத்துக்கு பொங்கல், அப்பம் எல்லாம் செய்து படைச்சிட்டு தான் முகூர்த்த புடவை, தாலி எல்லாமே குலதெய்வத்துக்கு வச்சு படைச்சிட்டு தான் கிளம்புவாங்க மண்டபத்துக்கு. பொன் கூட வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பானகம் கொடுத்தாச்சு, மண்டபத்துக்கும் வந்தாச்சு. மண்டபத்தில் எல்லாருக்குமே சாப்பாடு ரெடியாகவே இருந்துச்சு. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கோலம் போட்டுட்டு ரிசப்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து இறங்குனதும் அவங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு கல்யாணம்னாவே நிறைய சடங்குகள், சாஸ்திரம் எல்லாமே இருக்கும். இதையும் தாண்டி இன்னொன்று ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது 2 இருந்துட்டாவே போதும். மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போகும். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டாவே போதும். நாங்கள் ரொம்ப சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாடினாங்களோ இல்லையோ, நல்ல பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. காலையில் மணி 4 ஆகிடுச்சு. எங்களுக்கு வச்சு கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வியர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா, தம்பி, நான் எல்லாமே கிளம்பிட்டோம். அச்சு தான் கொஞ்சம் எழுந்திரிக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நைட்டு மண்டபத்துலேருந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ காலையில் உள்ள என்ட்ரானதுமே வந்து ஐயர் வந்து மேலே கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அங்கே வந்து உதயமரம் கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை கையாலவே அவங்க தோட்டத்தில் வந்து நட சொல்லிவிடுவாங்க. அந்த கண் எப்படி வந்து வளர்ந்து வருதோ அதே மாதிரி நல்லா செழிப்பாக வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு நிறைய பூஜைகள்
எல்லாமே பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அது ஓரமாக வச்சுட்டு தான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் மாற்றிட்டு வந்த பிறகு அப்பா அம்மாவுக்கு வந்து பாத பூஜை எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. அச்சு வந்து தாம்பூல பேக்லாம் வச்சு கொடுக்க போயிட்டாங்க. ஆதியும் நானும் தான் இருந்தோம். அடுத்தடுத்து நிறைய வந்து மெட்டி போடுறது, அவங்களுக்கு வந்து ஒரு குடத்துக்குள்ளே மோதிரம் போட்டு அவங்கள தேடி எடுக்க வைக்கிறது, யார் எடுக்கிறாங்கங்கிறது, அந்தமாரி நிறைய மதியம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து சம்மந்தம் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சடங்குகள் எங்களோடது இருக்குது. எல்லாமே செம்ம ஃபன்னாக போயிட்டு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கல்யாணம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போது வந்து அவங்களோட தாலியெல்லாம் கட்டிட்டு விரதம் முடிக்கிற மாதிரி கொஞ்சம் பழமும் கொடுத்து விரதம் முடித்து எல்லா சொந்தங்களோட ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.